அதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில்னா அந்த சிவன்மலை கோவில் தாங்க. இந்த சிவன்மலை கோவிலில் வைக்கக்கூடிய ஆடவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வச்சுருக்காங்க. இதனால் வரக்கூடிய பலன்கள் என்னென்னு பொறுத்திருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஆனால் இந்த ஆடவனுடைய வாக்கின்படி வருகின்ற காலங்களில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமைய போகுது, இந்த கிரக மாற்றத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4ஆம் பாதங்கள்னே சுவாதி, விசாகம் 3, 2, 3ஆம் பாதங்கள் அமைஞ்சிருக்கு. கிரகநிலை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய், புதன், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சூரியனு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பயணத்தின் மூலம் லாபம் உண்டாகும். நண்பர்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. பணவரத்தும் எதிர்பார்த்தபடி அமையும். சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை பெறுவீங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுங்க. இதுவரை இருந்து வந்த தொய்வு நிலை இனி இருக்காது. லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் முதலீடுகள் அதிக அளவில் ஈடுபடுத்திங்கன்னா லாபத்தையும் அதிக அளவில் பெறலாம். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக்கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை பெறும். முயற்சிகளில் சாதகமான பலன் பெறுவதால் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு முயற்சி செய்யுங்க. காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை உங்களுக்கு வெளிப்படுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய பதவி உங்களை தேடி வரும். வேலை தேடுபவங்களுக்கு நல்ல வேலையும் இந்த நேரத்தில் அமைந்திடும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உங்களுக்குள்ள உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி இருக்காது. பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லையும் நீங்கிடும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வீண் பழி உண்டாகலாம். பொறுத்தவரை எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியதாக கூட இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியதாக அமையும். புதிய பதவிகள் உங்களை தேடி வருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இப்போது சாதகமான பலனை பெற்றுத்தரும். சக மாணவர்களுடன் நல்லுறவு இனி காணப்படும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு நீங்கள் பெறுவீங்க. உங்கள் திறமை மேம்படுங்க. கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. விரும்பிய இடத்திற்கு பணியிடை மாற்றமும் நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை அமையும். சக ஊழியர்கள் உதவிகரமாக அமைவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் முக்கிய பொறுப்புகளை உங்கள் கைக்கு வந்து சேரும். வேலையின்றி தவிர்த்து கூடிய படித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைத்திடுங்க. தந்தையோடு இருந்து வந்த கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருங்க. வேலை செய்யும் இடங்களில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக நடந்துக்கணும். பண விஷயங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க. பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தொழிலை விரிவுபடுத்த மேற்கொள்ளக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சரியாக அமையுங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. தங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம். அதிலும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிக அளவில் இந்த நேரத்தில் அமைந்திடுங்க. நீங்கள் தொடர்ந்து மகாலட்சுமி தாய்க்கு மஞ்சள் வஸ்திரம் அர்ப்பணித்து வணங்கி வர எல்லா நன்மைகளுக்கு படிப்படியாக அமைய தொடங்கிடுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாதம்னாவே குரு பகவான் கடக வீட்டில் இருந்து உச்சமாகி இருப்பார். சூரியனும் துலாம் வீட்டில் இருக்க போகிறாரு. சுக்கிரன் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாக இருப்பார். சுக்கிரன் வருகின்ற 16ஆம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன் சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர போகிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் உண்டாகுங்க. இதனை தான் சூரிய சுக்கிர சேர்க்கையை அடைவதால் சுக்கிர ஆதித்ய மகா ராஜ யோகம்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ யோகத்தால் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ராசி அதிபதியாக அமைந்த நீச்சமாக இருப்பதாலேயும் 16ஆம் தேதி வரை மிகுந்த கவனமாக இருங்க. 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே ஆச்சபலம் பெற்று சுக்கிரன் வருவார். இதனால் விபரீத ராஜயோகத்தை தான் ஏற்படுத்தி தருவார்.
சூரியன் நீச்சமாக இருந்தாலுமே சுக்கிரன் வந்த பின்ன சூரியன் பலப்படும்னு சொல்லுவாங்க. இதனால் நீச்சவங்க ராஜயோகம் உருவாகியிருக்கு. இந்த யோகத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, வளர்ச்சி, பொருளாதாரம் அனைத்துமே சிறப்பாக அமையுங்க. சுக்கிரன்னாலே நகை, பணம், புதிய ஆடைகளை அமைத்து தரப்போகிறாரு. திடீர் லாபங்கள், பணவரவு உண்டாகும். எதிர்பார்க்காத லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. செவ்வாய் குருவின் பார்வையை பெறுவதால் எதிர்பார்க்காத பணவரவு உங்களுக்கு உண்டாகும். பங்குச்சந்தையில் எதிர்பார்க்காத யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்களில் கைகூடி வரப்போகுதுங்க. பொருளாதாரத்தில் நீங்கள் உச்சத்தை பெற போகிறீங்க. பார்ட்னர்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கிடும். தொழில் புத்துணர்ச்சி பெறப்போகுது. பண வரவும் பார்த்தீங்கன்னா இப்போது சிறப்பாக அமையுங்க. சனி வக்ரகதியில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இடம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கி தராரு. சனி வக்கரமாக இல்லைன்னா வரக்கூடிய பணம் எல்லாம் விரையன்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே சேமித்து வைக்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு. குரு பகவானும் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு பிறகு உச்சமடைவதால் வேலை வாய்ப்பும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைத்திருங்க. வேலை இழந்து மீண்டும் நல்ல வேலையை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பாராத லாபத்தோடு வேலை வாய்ப்பை பெறுவீங்க. பெரும் கடனை அடைக்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு. தைரியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய செயல வேகமும் அதிகரிக்கும். எதை செய்தாலும் பெரிய பிரம்மாண்டமான யோகத்தை உண்டாக்கும். நகை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாயிருக்கு. உயர் பதவி நல்ல சம்பளத்தோடு கிடைத்திருங்க. துலாம் ராசிக்கு மிக அற்புதமான யோகமான மாதமாக தாங்க இது அமைஞ்சிருக்கு. உங்கள் ஆரோக்கியம், குழந்தை, பெற்றோர் ஆரோக்கியமும் நன்றாக இருக்குது. தந்தையின் மூலம் பணவரவு உண்டாகும். இதுவரை இருந்து வந்த கவலைகள் இனி இருக்காது. வெளிநாடு சார்ந்த பணவரவும் நன்றாக அமைந்திருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவை நீங்கள் பெற்று அவர்களுடைய அன்பாலே வங்கிலக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் மனதில் தெளிவு உண்டாகும். பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றிடுங்க. கடித போக்குவரத்து அனுகூலமான பலனை தரும். பயணங்கள் லாபகரமாக அமைய போகுது. வழக்குகளில் சாதகமான போக்கு இனி காணப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நல்ல விதமாக அமையுங்க. பங்குதாரர்கள் மூலம் அதிக அளவிலான லாபத்தையும் பெறுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் ரொம்பவே கவனமாக இருங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது லாபத்தை அதிக அளவில் பெற உதவும். உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சக பணியாளர்களை அனுசரித்து செல்லுங்க. குடும்பத்தை பொறுத்தவரை சுமூகமான சூழ்நிலை காணப்படுது. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான முன்னேற்றத்தை பெறுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் நல்ல லாபத்தை பெற குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. குடும்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா பலவிதமான மகிழ்ச்சி சூழ்நிலை உருவாக போகுது. உறவினர் வருகை இருப்பாங்க. அவர்களிடம் நிதானமாக பேசுங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறனை உபயோகித்தினா எதிலும் வெற்றி காண்பீங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களுக்கு மற்றவர்கள் ஆதரவு தருவாங்க. ஆரோக்கியம் பொறுத்தவரை ரொம்பவே கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி நீங்கள் செயல்படுவது தாங்க உங்கள் படிப்பில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்றுத்தர உதவும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெறப்போகுதுன்னா சித்திரை 3-4 பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியோ சுபிட்சமோ அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். உற்றார் உறவினர்கள் அன்பு ஆதரவும் மகிழ்ச்சி அளித்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் தடபடலாக கைகூடி மகிழ்ச்சி அளிக்கப் போகுது. சிலருக்கு தொலைதூரங்கள் இருந்து நல்ல செய்தி தேடி வரும். பொருளாதார நிலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைய போகுது. கடன்கள் அனைத்தும் குறைந்து பார்த்தீங்கன்னா திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு நிலை அமைந்திருக்கு. விசாகம் 1-2 பாதங்கள் பொறுத்தவரை குடும்பத்தில் மரியாதை உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு மற்றவங்க தரப்போகிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி இருக்கக்கூடிய முடிவு தாங்க நன்மையை அளித்திடும். பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டு வருவது அளவிலான பலனை ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமை தினங்களில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாய்க்கு மஞ்சள் நிற வஸ்திரம் பர்ப்பணித்து வழிபடுவது அளவில்லாத பலன்களையும் நன்மைகளையும் தேடித்தருங்க. நீங்கள் மகாலட்சுமி படத்திற்கு முன்னாடி நீங்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 11 வாரங்கள் வெள்ளிக்கிழமை தினங்களில் மகாலட்சுமி தாய் படத்திற்கு முன்னாடி கருப்பு உலத்திராட்சி வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் படிப்படியாக குறைய தொடங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் துலாம் ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை பகிர்ந்துடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.